அனைவருக்கும் வணக்கம். நான் RS ரமேஷ்காஸ்ரீ. இன்று நான் குமாரி அறிவியல் பேரில் இளம் விஞ்ஞான நிகழ்ச்சியிலிருந்து அறிவியல் தமிழ் முழக்கம் தொல்காப்பியரை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு இங்க வந்தேன். அப்போ அந்த மலையோட புராணத்தை பத்தி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட பகிரலான்னு வந்திருக்கேன். இது என்னன்னா, ராமாயணத்தை படி ராவணன் சீதாதேவி கடத்திட்டு வருவாங்கல்ல, முதல்ல இலங்கை கடத்திட்டு போவாங்கல்ல, அந்த டைம் முதல்ல இது அந்த மலையிலதான் கடத்திட்டு வந்ததாட்டு புராணம் சொல்லுது. அப்ப அதனால இந்த இடத்துக்கு பேரு முன் சிறைன்னு வந்திருக்கு. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முன்னாடி சிறை வச்சாங்க, அதனால முன் சிறைன்னு இந்த இடத்துக்கு பேரை அவங்க வச்சதாட்டு சொல்றாங்க. அந்த டைம் சீதாதேவி கவலையில அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. அந்த கண்ணீர் தான் இந்த 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 ஒரு கண்ணாட்டு மாறுறதாட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுல இந்த தண்ணி வத்தாது எவ்வளவு அடி இருக்குன்னு கூட நிறைய இருக்கு சொல்ல முடியல. ஏன்னா நிறைய வாட்டி நூல் எல்லாம் போட்டு பார்த்தாங்க, நிறைய நூல் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. அது இந்த கடைசி அந்த எண்டு வர போகல. சோ இது எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லல. இதுல நம்ம தண்ணி நிறைய வர 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 மழை பெய்யும் போது, அந்த மழை டைம் தண்ணி எல்லாம் வரும்போது இந்த தண்ணி அந்த சைட்லோடு நம்ம அழும்போது ஒரு சைட்லோடு போவோம், அந்த மாதிரி சைட்லோடு மட்டும்தான் போவோம். அந்த அச்சு நமக்கு தெரியுது. அந்த இடத்துல தண்ணி வீண் போட்டு இந்த சைடுல இருந்து பார்த்தா சீதாதேவிக்கு கண்கள் ஒரு முகம் மாதிரி இந்த வடிவில தெரிகிறது. இது முன்னாலே ஒரு அதிசயம். ஏன்னா தண்ணி வத்தாதுன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த படி வழியா அந்த இடத்துக்கு வர முடியும். என் பக்கத்துலயே மேல சித்தா இருக்கு, அந்த சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சைடு எல்லாம் பார்த்தோம் நமக்கு புதுக்கடை அந்த ஏரியா நல்லா அழகா தெரியும். நம்ம சிவாலயத்துக்கு வரும்போது இங்க நம்ம முதல் சிவன் கோயில் இருக்கிறது. நம்ம சிவாலயத்துக்கு ஓட்டம் வரும்போது இங்கதான் முதல் சிவன் கோயில் இருக்கு. இங்க பக்கத்துல நல்ல கிரீனரியான ஒரு ஏரியா இது. சரி வாங்க இந்த சைடு ஓடி போலாம். இங்க நமக்கு ஒரு குளம் தெரியுது. இந்த இதுல குளிக்க எல்லாம் முடியாது, நல்ல நாசாயே இருக்கு. ஆனா இந்த குளம் வத்தம், அது வத்தாது. அடுத்த பார்க்க போறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் சீதையோட கண்ணை பார்த்துட்டு இப்படியே போவாங்க. ஆனா இது சிலவங்களுக்கு தான் தெரியும் இப்படி ஒரு இடம் இருக்கிறது. இது என்னன்னா, ஒரு சிவ பக்தர் வாழ்ந்த இடம். இது அடுத்து மெயின்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க, செங்கல் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா இதுவும் நல்லா அடர்த்தியா கொஞ்சம் நிறைய பூச்சிகள், அதுக்கப்புறம் மரம் செடி கொடி எல்லாம் இருக்கு. ஒரு முனிவர் வாழ்ந்த இடம் தான். நிறைய பேர் சொல்றாங்க இந்த இடத்துலதான் சீதாதேவி அடைச்சு வச்சாங்கன்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, பேக்ல ஒரு இடம் இருக்கு, ஆனா அந்த இடத்துக்கு போக முடியாது, அங்க நிறைய பாம்பெல்லாம் இருக்கும். சோ அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த இடத்துலதான் உண்மையா அடைச்சாங்க. இது ஒரு சிவபக்தர் வாழ்ந்த இடம். இது என்னன்னா, ஒரு சீதாதேவி இங்க அடைச்சு வச்சதெல்லாம் புராணத்துல இருக்கு. ஆனா அது அறிவியல் பூர்வமா யாருமே ப்ரூவ் பண்ணல. இங்க ஃபுல்லாவே நிறைய மரங்கள் ஃபுல்லா சுத்தி நிக்குது. இந்த இது ரொம்ப புண்ணியமான இடம் நினைக்கிறேன். ஆனா இது யாருமே இது உண்மையாவே சொல்லல. நிறைய பேர் சொல்றாங்க இப்படி இந்த கதை சொல்றாங்க, சீதாதேவி இங்கதான் கடத்தி வச்சாதாட்டு. நமக்கு எல்லாருக்குமே ராமன் காட்டுக்கு போன கதை வர தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ராமன் காட்டுக்கு போவாரு. அது காட்டுக்கு போன அப்புறம் அங்க நிறைய பேர் எல்லாம் பார்ப்பாரு. நிறைய முனிவர்கள் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குவாரு. ஒரு வாட்டி சீதாதேவிக்கு ஒரு மாயமான பாசம் ஆசீர்வாதம் அதை பிடிச்சிட்டு கேட்பாங்க ராமன்கிட்ட. அப்போ ராமன் போவான். அந்த ராமன் போனது அங்க போனதுமே என்னன்னா, அந்த மான் தம்பி லக்ஷ்மணா அப்படின்னு கத்திட்டு அந்த மான் மறைஞ்சு போகும். அப்போ உடனே இந்த லக்ஷ்மணன் அவர் ராமனோட தம்பி என்ன செய்வாங்கன்னா, நினைப்பாங்க ஓ நம்ம அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு அந்த லக்ஷ்மணன் சொல்லுவாரு, அவரு கோட்டை வரைவாரு. அவர் வீடை சுத்தி ஒரு கோட்டை இந்த கோட்டை தாண்டி போகாத அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உடனே இந்த சாக்கை யூஸ் பண்ண அந்த ராவணன் ஒரு முனிவர் வேடத்துல போய் தேவிக்கு அப்போ சீதாதேவிட்ட கேட்பாரு. சீதாதேவி பழங்கள் கொடுக்க போவாங்க. ஏன்னா முன்னாடி உள்ள முனிவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க, நம்ம வெளியே போய் கொடுக்கணும். சோ இது முனிவர் தானேன்னு கோட்டை தாண்டுவாங்க. கோட்டை தாண்டினதும் ராவணன் தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது இடையில அந்த ஜடாயு வரும்போது ஜடாயுர் ஒரு இறக வெட்டுவாங்க. அதே இப்போ ஒரு இடத்துல ஏதோ கேரளால ஒரு கோயில்ல இருக்கிறதாட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கொண்டு இங்க முதல்ல
இந்த முன்சிறையில முதல்ல சிறை பிடிச்சாங்க, முன்சிறையில முன்னாடி சிறை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இலங்கைக்கு கூட்டிட்டு போய் அங்க சிறை பிடிப்பாங்க. அந்த டைம் நமக்கு அடுத்த பாலம் போட்ட கதை அது. அது ராமேஸ்வரத்துல அது ராமருக்கு சீதாதேவியை தேடும் போது இந்த ஜடாயிரத்துல இருந்து இப்படி ராவணன் கடத்திட்டு போன விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் இவர் வந்து சுப்ரீமன், அதாவது ஒரு குரங்கு அந்த படை தலைவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. சுப்ரீமன் அந்த அவருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணனால அவங்க வந்து பாலம் போடுறதுக்கு அந்த குரங்கு படைகள் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாரும் சேர்த்து பாலம் போடுவாங்க. இது கூட நம்ம பாக்குறோம், கல்லு வச்சு அப்புறம் கட்டியிருக்காங்க. இது வந்து பொருளா கோயிலா இருக்கும். அதுக்கப்புறம் வேற அது இருந்துக்கணும் ஒரு இடையில உட்கார்றதுக்கு ஏதாவது கட்டி இருப்பாங்க. பட் இதுவும் நிறைய பொருள் அந்த சிலை இருக்குது. இது வந்து சித்தர்கள் வாழ்ந்த இடமாட்டு சொல்றாங்க. சித்தர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல வாழ்ந்து பூஜை செஞ்சிருக்காங்க. இது ஒரு புண்ணிய இடமா தான் இருக்கு. சோ இந்த புண்ணிய தலத்துக்கு நம்ம வந்து இளம் விஞ்ஞானியாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு வாட்டியாவது இந்த இடத்த வந்து பார்க்கணும். இந்த சித்த ஆயர்மலை இந்த ஆசிரியர்ல வந்து நிறைய செடிகளை எல்லாம் வளர்த்தி பராமரிக்கிறாங்க. இங்க நமக்கு தெரியுது செடிகள் எல்லாம் வந்து பாக்கலாம் வாங்க. நமக்கு ஏதாவது மூலிகை மருந்து வேணும்னா இங்க இருந்தே வாங்கிட்டு போகலாம். நமக்கு தெரியுது ஆலயம் செப்பா விசாலா வாய்ப்பை தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.